எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும், என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் ஸ்வஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பிரியமானவர்களே, எபிரேய நிருபத்தின் முக்கிய பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் முதல் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட யூத விசுவாசிகள் உபத்திரவங்களினாலும் பாடுகளினாலும் அவர்கள் ரோம நாட்டின் பல ஊர்களிலே சிதறடிக்கப்பட்டார்கள். சபை என்கிற ஒரு அர்த்தமுள்ள உறவுக்குள்ளே அவர்கள் செயல்பட வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? இன்றைக்கு நம்ம சபைன்னு புரிந்திருக்கிறது என்பது வேற, ஆதி திருச்சபையில இருந்த சூழ்நிலை வேற. ஆகவே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக யூதரோடும் உறவு கொள்ள முடியவில்லை, அன்றைய கிறிஸ்தவர்களோடும் உறவு கொள்ள முடியவில்லை. என்ன சார், அன்றைய கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் புற இனத்தவர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அவங்களோட உறவு கொள்ள முடியல அவங்களால். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்துவை விட்டு விசுவாசத்தை விட்டு மறுபடியுமாக யூத மார்க்கத்துக்கு சென்றுவிட அவர்கள் மனதாய் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப அவங்களுக்குள்ளே, அதாவது அந்த யூத விசுவாசிகளுக்குள்ளே இருந்த பல கேள்விகள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த நிருப ஆசிரியர் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். இல்லைங்களா? எப்படி இயேசுவாக வந்த தேவகுமாரன் கடவுளாக இருக்கிறார்? ஒரு பெரிய கேள்வி. இப்படி தேவகுமாரனாக வந்த இயேசு ஏன் சிலுவையில மரிக்க வேண்டும்? இன்னொரு பெரிய கேள்வி. சரி, இயேசு உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திலே மகிமையில வீற்றிருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தை ஆட்சி புரிகிறார், திருச்சபையை ஆட்சி புரிகிறார். ரொம்ப நல்லது சார். எங்களுக்கு ஏன் சார் இந்த கஷ்டம்? எங்களை ஏன் சார் தொத்தி அடிக்கிறாங்க? எங்களை ஏன் சார் சிறையில போடுறாங்க? எங்க சொத்துக்களை ஏன் சார் பறிமுதல் செய்யறாங்க? நாங்க அகதிகளா மாற்றப்பட்டுட்டோமே. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறோன்னு சொன்னதுனால எங்களுக்கு வந்த லாபம் என்ன சார்?
சொத்துக்களை இழந்தோம், உறவுகளை இழந்தோம், ஆராதனை யூத வழிபாட்டை இழந்தோம், அகதிகளாக்கப்பட்டோம், பரதேசிகளாக சுற்றி கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சபைங்களா? ஏன் சார், இதுக்கு பேரு சபை. என்ன சார் சபை? நீங்க ஒத்துக்குவீங்களா? இதுக்கு பேர் தாங்க சபை. இதுக்கு பேரு சபை. இதை நாங்க நம்பினோம். எங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க. சரியா கவனிச்சிங்களா? அந்த நிலைமையில இருக்கிறார். நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இன்னைக்கு திருச்சபையை பிடித்திருக்கிற நோய் என்ன? ஆசீர்வாதம் என்கிற பெயராலே சுகபோகத்தை விரும்புகிற, சுகபோகத்தை நாடுகிற, சுகபோகத்திலே திளைக்கிற ஒரு மாய்மால சபை. அது எங்க இருக்குதுங்க? புதிய ஏற்பாட்டில். சார், சபைக்கு துன்பம்லாம் கிடையாது சார். விசுவாசிக்கு சிலுவையே கிடையாது. மைனர் செயின்ல சிலுவை இருந்தா போதும் சார். அதான் சார் நம்ம சபை. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அங்க மைனர் செயின்ல இருக்கணும் சார் சிலுவை. நீங்க என்ன சும்மாகிற சிலுவெல்லாம் பேசினுக்கிறீங்க அப்படிங்களா? எந்த பைபிள்ல இருக்குது சொல்லுங்க, நம்ம தேடி படிக்கலாம். நீ நம்பிக்கொண்டு இருக்கிற கருத்து சரிதானா? அதுதான் கிறிஸ்தவமா? அதுதான் சிலுவையின் பாதையா? அதுதான் ரட்சிப்பின் வழியா? அதுதான் உன்னை பரிசுத்தப்படுத்துதா? இதுக்கு பதில் சொன்னல, அதுக்கு ஒன்னும் பதில காணோம். பிரியமானவர்களே, எபிரேயர் ஆசிரியர் இந்த நிருபத்தை முடிக்க போகிறார். கடுமையான எச்சரிப்பை சொல்லி முடிக்கின்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா. சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்குள் பிரகாசித்தது, கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டது. பெரிய வார்த்தை. இயேசுவே தேவகுமாரன், இயேசுவின் சிலுவையே ஒரே பாவ பரிகார பலி, இனி பலி இல்லை. இயேசுவே பிரதான ஆசாரியர், வேறொரு ஆசாரியன் இல்லை. இயேசுவே நித்திய ஜீவன். இந்த உலகத்தின் வாழ்வு அல்ல நித்திய ஜீவன். இந்த உலகத்துக்காக நாம் வாழவில்லை, நித்திய ஜீவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன புரியல? அதனால ஜாக்கிரதையா இருங்கப்பா. இந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகி செல்வீர்களானால், நம்ம படிச்சோம் இல்லையா? 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம் 12:10. ஏசா என்கிற வேசி கள்ளனாய் மாறின, விசுவாச துரோகியாய் மாறின ஏசா பிற்பாடு அவன் எந்த ஆசீர்வாதத்தை? கடவுளின் ஆசீர்வாதத்தை, இந்த உலகம் சொல்ற ஆசீர்வாதம் இல்லைங்க, விசுவாசத்தின் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்களே. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். ஜாக்கிரதையா இருங்கப்பா. அதுதான் உனக்கு நடக்கும். இயேசுவை விட்டு நீ விலகுவாயானால், இந்த தமது இரத்தத்தையே சிந்தி மீட்டுக் கொண்ட இரட்சகராகிய இயேசுவை விட்டு நீ விலகுவாயானால் பயங்கரமான ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்பதை மறந்து போகாதே. இது என்ன ரொம்ப சந்தோஷமான செய்திங்களா? ரொம்ப சந்தோஷமான செய்திங்க, ரொம்ப கடினமான செய்தி. சரிங்களா? ஏசா மட்டும்தானே சார் கெட்டு போயிட்டான்? மீதி பேர்லாம் தப்பிச்சிட்டாங்களா? இப்ப நோவான்னு ஒரு ஆளை படிக்கிறேன் சார். நோவான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாருங்க. மழை வந்ததுங்க, வெள்ளம் வந்ததுங்க. எத்தனை பேரு அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க? 8 பேர். மீதி பேர்லாம் நம்ம பாஷையில அம்போன்னு போயிட்டாங்க. நோவா காலத்துல இருந்த கடவுள் தான் இன்னைக்கு இருக்கிற அம்போன்னு. அத்தனை பேரும் அவுட். இது உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்கிறேன். எபிரேயர் ஆசிரியர், ஏன்பா உனக்கு வேதம் தெரியுமே, நோவா கதை தெரியுமே, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டான்? 8 பேர் தான். சரி, அது எங்களுக்கு அவ்வளவா தெரியாது சார். சரி, உங்க முன்னோர்கள்லாம் எகிப்தில் இருந்தாங்களே, அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, ஆண்டவர் அவர்களை ரட்சித்து பார்வோனுடைய அழிவிலிருந்து, எகிப்தினுடைய அழிவிலிருந்து, சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவர்கள்லாம் கொண்டு வந்தாரு. 6 லட்சம் பேரு. அவங்கெல்லாம் என்னங்க ஆனாங்க 40 வருஷத்துல?
ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறார். எல்லாம் அம்போன்னு போயிட்டாங்க சார். படி பைபிள. மோசே ஆரோன் உட்பட யாரும் கானானுக்குள்ள வரல. இது உனக்கு தெரியலையா? எச்சரிப்பா, ஜாகிரதையா இருப்பா. ஏசா மட்டும் இல்ல, அவன் சந்ததி நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல படிங்க. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் உனக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் கிருபையின் ஆவியானவர். அந்த ஆவியானவரை நிந்திக்கிறவன் என்னமாவா? எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிரு. என்ன புரியலீங்களா? தமிழ் புரியல, ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப அதுக்கு மேல புரியலன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்னங்க சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், மிக மிக எச்சரிக்கையாய் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா முடிக்கிறார். சார், இன்னைக்கு என்ன சார் படிக்கிறோம்? இந்த சிக்ஷையின் 2வது பகுதியாக இன்றைக்கு நாம தியானிக்கிறோம். இந்த போன தியானத்துல நம்ம என்ன படித்தோம்? இந்த சிக்ஷை உங்களுக்கு வார்த்தை புரியலன்னா எனக்கு இன்னொரு நேரம் கேளுங்க, இப்ப நான் விளக்குறேன். சிக்ஷை என்பது ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே நிகழ்வது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. தகப்பன் பிள்ளை, அதான் இங்க படிச்சோம் போன வாரம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த சிட்சை இல்லாமல் இந்த உறவு இல்லை. சிட்சை இல்லாமல் அன்பு இல்லை. சிட்சை இல்லாமல் மறுரூபமாகுதல் இல்லை. இன்னங்க மறுரூபமாகுதல்? பிதாவை போல, பிதாவினுடைய சாயலுக்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுதல், அது இல்லை அப்படின்ற தாசரி. எனக்கு என்னத்துக்கு கஷ்டம், எனக்கு என்னத்துக்கு வேதனை, இப்படி கேள்வி கேட்டு இருக்காத. கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த சிக்ஷை, இந்த துன்பம் யாருகிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்தது இல்ல. ஒரு சொற்றொடரா சொல்றேன், மாமியார் சூனியம் வச்சிட்டாங்க. இங்க இருக்கிறவங்களெல்லாம் சொல்லுங்க, நான் வெளியில இருக்கிறவங்கள சொல்றேன். ஏங்க அப்படி ஆயிப்போச்சு? சூனியம் வச்சிட்டாங்க சார் அப்படி சொன்னார் அவர் எபிரேயர் ஆசிரியர். இல்ல இல்ல, பிதா. யார் அந்த பிதா? அன்பே உருவானவர். யார் அந்த பிதா? பரிசுத்தமானவர். யார் அந்த பிதா? நீதியுள்ளவர். யார் அந்த பிதா? தீமை செய்யாதவர். யார் அந்த பிதா? ஒருவனையும் தீமையினால் சோதிக்காதவர். அந்த பிதா உன்னை சிட்சிக்கிறார். ஏன்? நீ பரிசுத்தம் அடைய வேண்டும், அந்த சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக வேண்டும். அதுதான் நோக்கம். சரிங்களா? ஏதாச்சும் புரிஞ்சிடுச்சிங்களா? அதுதான் நம்ம படிச்சோம் போன தியானத்துல. இது தெய்வீக சிட்சை. இந்த சிட்சைக்கு இந்த உலகத்தின் சூழ்நிலையில நான் பாதிக்கப்படலாம், உலகத்தின் மக்கள் காரணமாக இருக்கலாம். வார்த்தை கவனிச்சுனே வாங்க, ரொம்ப கவனிக்கணும். நீங்க எதையும் தேவையில்லாம பேசலைங்க. we live in this world. ஆக்சிடென்ட்னு ஒன்று நடக்குது. எந்த உலகத்துல நடக்குது? இந்த உலகத்துல தான் நடக்குது. வியாதின்னு ஒண்ணு வருது, எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது. இது இப்பதான் ஜெபம் பண்ணா. இந்த உலகம் தான்மா இந்த சிச்சுவேஷன். அங்கதான் கடவுள் உன்னை சிட்சிக்கிறார். மனிதர்கள் காரணமாக இருக்கலாம். அதனால மனிதர்கள் மீது நாம் பழியை போட முடியாது. யோசேப்பை கொலை செய்யவும், மீதியானிடத்திலே விற்கவும், எகிப்திலே அடிமையாக அவன் போகவும் அவனுடைய சொந்த சகோதரர்கள் காரணமாக இருந்தாங்க. அதனால அவங்க மேல பழிய போடுறதா கடவுள்? சரியா புரிஞ்சுக்கிட்டியா? நிறைய புரியுறது இல்லை. சரிங்களா? இன்னும் ஒரு படி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா யோபுக்கு சாத்தான் தானே சோதனை கொடுத்தான். எப்ப கொடுத்தான்?
கடவுளுடைய அனுமதி பெற்று கொடுத்தார். ஆக உலகமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, சாத்தான் ஆனாலும் சரி, மரணம் என்கிற ஒரு காரியமானாலும் சரி, கடவுளுடைய அனுமதியின்றி, கடவுளுடைய கட்டளையின்றி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒன்று கூட நடக்காது. அதுக்கு பெயர் தான் விசுவாசம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன? சூழ்நிலையை பார்த்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறோம். மனிதர்கள் மேல கோபம் கொண்டு பழி வாங்க முற்படுகிறோம். கடைசியில கடவுளை கைவிட்டாருங்கன்னு கடவுளை மறந்துடுறோம். கடவுள் மேல பழிய போடுறோம். அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். சரிங்களா? ஆக இன்றைக்கு நம்ம என்ன படிக்கிறோம்? என்னை பரிசுத்தப்படுத்தும் சிட்சை. 14ஆம் வசனம் படிங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாய் அனுதினமும் இருக்கவும் நாடுங்கள். தரிசிப்பதில்லையே. அப்ப இந்த உலகத்துல கடவுளோடு உறவு கொண்டு இருக்கிறோம். அந்த கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்த கடவுளோடு உறவு கொள்ள வேண்டுமானால் நான் பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வேண்டும். எப்படி சார் நான் பரிசுத்தமா இருக்க முடியும்? 10ஆம் வசனம். அவர்கள் இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சிச்சை, மாம்சத்தின் தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ பரம தகப்பனோ, பாத்தீங்களா, நம்முடைய பரிசுத்தம் இல்ல, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று. அப்ப ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் சரணடைகிறேன், உம்முடைய பரிசுத்த நோக்கத்துக்கு, சித்தத்துக்கு நான் சரணடைகிறேன். அவ்வளவுதான் சொல்லலாம். மீதியெல்லாம் என்னத்துக்கு சொல்லுங்கிற? மீதியெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இதுதான் சொல்லணும். ஆண்டவரே, நான் சரணடைகிறேன். வேற ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றோம். முடியாது. அப்படியா? முடிவு ஏசாதாங்க. இந்த கடவுளின் பரிசுத்த சித்தத்தை நீ எதிர்ப்பாயானால் ஒன்னு சிம்சோனா மாறி மாவு அரைச்சிக்கின்னு, புரிஞ்சிச்சா? மாவு அரைக்கிறதுனா புரியல. மாவுக்கு அரைச்சிக்கின்னு கட்சியில அம்போன்னு சேர்த்து ஒன்று அப்படி போகணுங்க. இல்ல ஏசாவா மாறணும். வேற வழியே கிடையாது. யூ cannot rebel against Almighty God. அவர் சாதாரண கடவுள் அல்ல. ரொம்ப நேரம் யோசனை பண்ணு. கடவுளை பற்றிய உன்னுடைய சிந்தனையே அடிப்படையில தப்பா இருக்குது. அதனாலதான் உனக்கு சமாதானம் இல்லை. ஏதான் சோதிக்கிறார், நீ கேள்வி கேட்கிற வரைக்கும் நீ என்ன நினைக்கிற? எனக்கு கடவுளுக்கு தெரியாம இந்த கஷ்டம் வந்துச்சு, அல்லது இந்த கடவுள் என்ன வேதனைப்படுத்துறாரு, அல்லது இந்த கடவுள் என்ன மறந்துட்டாரு, இப்படி புலம்பினுக்கிற. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லையே. நீ என்னுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாக மாறும்படி இந்த சிட்சையின் அனுபவத்துக்குள்ளே நீ கடந்து செல்லணும்பா. எவ்வளவு நாள் ஆண்டவரே? என்னுடைய சித்தத்தின்படி, உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. நாட் அக்கார்டிங் டு யுவர் வில் அண்ட் விஷ். சார் வியாதி எவ்வளவு நாள் சார் இருக்கும்? இந்த கதையெல்லாம் கிடையாது. இது அப்படியே தான் இருக்கும். என்ன ஆண்டவரே, பவுல் கேட்கிறாரு இல்லைங்களா, முள்ளு எவ்வளவு நாள் இருக்கும்? அது அப்படியே இருக்கும்பா. நீ முள்ளை பத்தி கவலைப்படாத, என் கிருபையை பத்தி கவலைப்படு. யோசனை பண்ணியா? முள்ளை பத்தியே பேசுனுங்கிற. முள்ளு குத்துது, வலிக்குது, முள்ளு குத்துது, கை வீங்கிடுச்சு, ஐயோ கை தூக்க முடியல, இதே பேசுனுங்கிறியப்பா. என் கிருபையை பத்தி பேசு. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உன்னை விடுதலை ஆக்கும். என் கிருபை உன்னை பலப்படுத்தும். என் கிருபை இந்த வேலை செய்ய முடியாத முள்ள வைத்து என்னுடைய வேலையை நான் நடப்பிப்பேன். அதுக்கு பேர் தான் கிருபை. எப்படி சிட்சை தெய்வீக சிட்சையாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த சிட்சையில் வெளிப்படுத்தப்படுகிற தெய்வீக வல்லமைக்கு பெயர் தான் கிருபை. The divine grace. மில்டன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? மில்டன் சார் எங்க ஊர்ல இல்ல சார்ன்றீங்களா? மில்டன் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின்னு 2 இலக்கியத்தை எழுதினவர் ஜான் மில்டன். எங்க படிச்சீங்க தெரியலப்பா. அநேகமா
17ஆம் நூற்றாண்டா இருக்கும் அல்லது 18ஆம், அதாவது ஆஃப்டர் த ரிஃபர்மேஷன். ஒரு தலைச்சிறந்த ஆங்கில புலவர், கொஞ்சம் டைம் இருந்தா படிங்கப்பா. எது இந்த ஜான் மில்டனுக்கு கண்ணு குருடாயிடுச்சு. என்ன தம்பி தங்கச்சி என்ன ஆயிடுச்சுங்க? கண்ணு குருடு, 2 கண்ணு குருடு. கண்ணு குருடான பிற்பாடுதான் அவர் இதை எழுத ஆரம்பிக்கிறார். பாரடைஸ் லாஸ்ட். என்னது பாரடைஸ் லாஸ்ட்? ஆதாமினுடைய பாவத்தினாலே எப்படி இந்த உலகம் சபிக்கப்பட்டது, எப்படி இந்த உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்கு வந்தது, இந்த பாவத்தினாலே இன்றைக்கு உலகம் எப்படி சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அதுக்கு பேர் தான் பாரடைஸ் லாஸ்ட். எப்ப சார் எழுதினாரு? அது கேட்சிங்களா? கண்ணு போயிடுச்சு, அதோட நிறுத்தல. அப்புறம் பாரடைஸ் ரீகெயின், இந்த இழந்து போன பரதீசு எப்படி மீட்கப்பட்டது? சிலுவையில். என்ன மனிதன், என்ன ஆழமான சிந்தனை. கண்ணு போயிடுச்சுங்க. என்ன மில்டன் கண்ணு தேர்தா தெரியல ஆண்டவரே, அப்புறம் எப்படி படிப்பேன்? உங்களுடைய கிருபை எனக்கு இருந்தா போதும் ஆண்டவர். கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க தம்பி. ஒரு குருடன் அவர் எப்படி எழுதியிருப்பாரு? ஏன்னா எதோ பைபிளை படிக்க முடியாது, பைபிளை பத்தி தான் எழுதுறாரு, பைபிள் இருக்கிறதான் இலக்கியமா எழுதுறாரு. இப்ப நம்ம சொல்றோம்ல, மோட்ச பிரயாணம், ரச்சனை யாத்திரிகம், என்ன புரியுதுங்க? எப்ப சார் எழுதுறாரு? குருடாயிட்டார் சார். அப்புறம் என்னங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியும். அதுதான் தேவ கிருபை. உன் வாழ்க்கையில் அது இருக்குதா? அது நடக்குதா? இல்ல. அப்புறம் நீ போல இருந்தாங்க முள்ளுன்னு கத்தினீர். அதை பத்தி என்ன முள்ளு போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணு போகாதுங்க, என்ன போகும். ஏன்னா நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைவது மிக மிக முக்கியமான விஷயம். நித்தியத்தில் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த தேவனோடு இன்புற்று நித்தியமாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்புறம் எப்படி போவ நீ மோட்சத்துக்கு? எப்படிப்பா போவ? எனக்கு அதுதான் முக்கியன்றாரு கடவுள். நீ சொல்ற எனக்கு ஐயோ எனக்கு இந்த முள்ளு போயிடணும். இல்லப்பா போவாதுப்பா, போவா ஜெபம் பண்றது நீ திரு. அதனால பவுல் அப்போஸ்தலன் 3 முறை ஜெபம் பண்ணிட்டு, எத்தனை யூனிவர்சிட்டி கவனித்து மறந்துட்டார் போல, 3 முறை தான் ஜெபம் பண்ணாராம். ஒரு அம்மா கேட்டாங்க போன வாரம், அது ஏன் பாஸ்டர் 3 முறை மட்டும் ஜெபம் பண்ணாரு? உங்களுக்கு ஏதாச்சும் பதில் தெரியுன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன் அந்த அம்மாக்கு. அது ஏன் சார் பவுல் 3 முறை தான் ஜெபம் பண்ணாரு? அப்படி போட்டுருதுங்க பைபிள்ல. ஏன் 3 முறை தான் ஜெபம் பண்ணாரு? ஏன் ஒரு 30,000 முறை ஜெபம் பண்ணல அவரு? கரெக்டா 3 முறை ஜெபம் பண்ணாரு. 3 முறையும் கடவுள் பதில் கொடுத்தாரு. என்னப்பா பதில்? ஐயோ முள்ள பத்தி பேசாத பவுல, நீ கிருபையை பத்தி பேசு. நம்ம பாஷையில மேட்ரு முடிஞ்சிச்சு. உங்க மேட்ரு முடிஞ்சிச்சுங்களா? ரொம்ப யோசனை பண்ணுங்க. அப்ப யூ லேக் இன் த கிரேஸ். கிருபை உன்னிலே செயல்படவில்லை, அதுதான் உண்மை. பவுலுக்கு கிருபை இருந்தது. என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ், அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்படுதுங்க. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. அப்ப கடவுள் பொய் சொல்வாரா? கடவுளுக்கு வேதனை தெரியாது, பாடு தெரியாது, எல்லாம் தெரியுமே. அந்த பாடுகளை விட என் கிருபை பெரியது. live in grace, live by grace. அதை பத்தி சிந்தனை பண்ணு. இந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த முள்ளை எப்படி ஒரு கருவியாக நான் மாற்ற முடியும்? எது என்னை வேதனைப்படுத்துகிறதோ அது இந்த உலகத்துக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். அதமா சிலுவையின் தத்துவம். சிலுவை என்றால் என்ன? தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையை கொடுப்பது. சொல்லுங்க உங்க நண்பருக்கலாம், என்னதுங்க சிலுவை? தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையை நான் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். ஏன் கடவுள் உங்களை பயன்படுத்தக்கூடாது? அதை நீங்க என்ன சொல்றது அவருக்கு? சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, என்ன சார் நம்ம வாழ்கிற உலகத்தின் பிரச்சனை? அதாவது இந்த சோசியல் வேர்ல்டு சொல்றோம். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக உலகம் கட்டுப்பாட்டை விரும்புகிறது இல்லை. கட்டுப்பாடு என்பது எங்குமே இல்லை. இந்த டிசிப்ளின் சொல்றோம் ஆங்கிலத்தில்.
வீட்டில் இல்லை, பள்ளியில் இல்லை, கல்லூரியில் இல்லை, சமூக வாழ்க்கையில் இல்லை. எப்படின்னா நான் இருப்பேன். நம்ம ஆலயத்துக்கு வரிய நீ ஒரு பெண்ணு, ஒரு மரியாதையோடு பரிசுத்தத்தோடு பிறருக்கு இடரல் இல்லாம ஒரு ட்ரெஸ் போடணும். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு வாங்க. இல்லைங்க நான் இப்படி தாங்க வருவேன்னா வா, அதுக்கான பலனை ஆண்டவர் தருவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன். உனக்கு என்ன நீங்க யோசனை பண்ணீங்களா? ஏன் நம்ம சர்ச்சில் அந்த வார்த்தை நான் போடலன்னு? நீங்க பல ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, என்ன போட்டிருப்பாங்க? பரிசுத்த அலங்காரத்தோடு. இங்க கூட எழுதி வச்சிருந்தோம், நம்ம இங்க இந்த பக்கம் இருந்துச்சு. அது தப்பு, நல்ல நல்ல வார்த்தைமா, அந்த கான்செப்ட்ல தப்பு இல்லை. ஒரு ஏன் நான் சொல்றேன், ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். ஒரு இந்து இங்க வரான், சாதாரணமா இந்த கல்யாணம் நடக்கிறப்பதான் இந்துக்கள் நிறைய வராங்க இங்க. அந்த இந்து வந்துட்டு நம்மளை பார்க்கறான், நம்ம ஆராதனையை பார்க்கறான், நம்முடைய முறைகளை பார்க்கறான். அவன் பரிசுத்தத்தை பார்ப்பானா? அப்படி பார்க்கலன்னா நீங்க அங்க போட்டுக்கிற வசனம் அவனுக்கு என்ன புரியும்? இல்ல, ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்கம்மா. என்னுடைய உணவு, என்னுடைய உடை, என்னுடைய நடக்கை, என்னுடைய உறவு பரிசுத்தம் காணப்படுகிறதா? அந்த 2 மணி நேரம் ஆராதனை தான் பரிசுத்தமா? மீதியெல்லாம் எப்படின்னா இருக்கலாமா? எங்க போட்டுக்குது பைபிள் அந்த மாதிரி எப்படின்னா இருங்கப்பா. பிரியமானவர்களே, கட்டுப்பாடற்ற ஒரு உலகம், சுவாதீனம் என்கிற உரிமை குரல் கொடுத்து துன்மார்க்கத்தை நடப்பிக்கிற உலகம். நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, இல்லைங்களா? புரியுதுங்களா? ஃப்ரீடம், சுவாதீனம், பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி, ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்று சொல்லிக்கொண்டு தீமைக்கும் இச்சைக்கும் வெறிக்கும் தங்களை அடிமைப்படுத்துகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் அந்த உலகத்தில் இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்த நம்மை சிட்சிக்கிறார். நம்ம வாசித்த சங்கீதம் படிச்சீங்களா? 67ஆம் வசனம் படிங்க. 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம். 119, 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன், அதாவது கடவுள் என்னை சிட்சிப்பதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ, அப்ப எப்போது? உபத்திரவத்தின் மூலமாக, சிட்சையின் மூலமாக, கண்டிப்பின் மூலமாக என்னை கடவுள் திருத்தினா. வேற வழி இல்ல. கடவுளுக்கு தெரியாதுங்க எந்த வழியில நம்மளை திருத்தணும்னு. போதுங்களா? இது ஏசாமி பறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால எழுதுந்து என்ன அழகா எழுதுறாரு பாருங்க, இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, 75ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 70 கர்த்தாவே முது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி, இன் ட்ரூத், என்னை வேதனைப்படுத்தி நீ ரசிக்கிறவர் அல்ல. உமது சத்தியத்தின்படி, உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தி என்னை பரிசுத்தமாக்கினீர். இப்போது நான் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறேன். என்ன அழகா! சரிங்களா? பிரியமானவர்களே, தகப்பன் பிள்ளை உறவிலே 3 அம்சங்கள் அடங்கி இருக்குதுங்கம்மா. முதலாவது அன்பு, 2வது கண்டிப்பு, 3வது வழிகாட்டுதல், கைடன்ஸ். அன்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல், அதுதான் ஒரு தகப்பனுடைய வேலை. ஆக கடவுள் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற சிக்ஷை கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஒரு குழந்தை பொய் சொல்றான், கெட்ட வார்த்தை பேசுறான் வச்சுங்க, அவனை கண்டிக்கணும். இல்ல, முட்டி போடுப்பா, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, அப்படியே போடு முட்டி, இல்லைன்னா தப்பு இருக்குது. அப்ப அந்த பிள்ளை தான் செய்தது தவறு என்று உணர வைப்பதற்கு, அந்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு, அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்கு இந்த சிக்ஷை அவனுக்கு அவசியம். இது ஏன் தப்புன்ற எனக்கு புரியலையே. அப்படி எந்த பிள்ளையும் வளராதுங்கள, அப்படி வளர்க்க முடியாதுங்க. அதான் சொல்ற, தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உனக்கு கிடையாதிருந்தால் நீ பிள்ளையாயிராமல் வேசி பிள்ளையாயிருப்பாய். சரிங்களா? நேரம் ஆயிடுச்சுங்க. ஏசாவை பத்தி ஒரு சில குறிப்பு. என்ன சார் இதுல போய் ஏசா ஏன் எனக்கு கூட ரொம்ப நாள் புரியலங்க. நம்ம முடிவுக்கு வந்துடலாம்.
அதாவது ஏசாவை பத்தி சில கருத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சிற்சியை பத்தி பேசின்னு வராரு நிருப ஆசிரியர். நமக்கு தெரியும் ஏசா யாக்கோபு, ஈசாக்கு அவங்க அப்பா. நம்ம பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு இந்த ஏசாவை கண்டிச்ச மாதிரி நான் படிச்சதே கிடையாது. நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க வியாழக்கிழமை. நான் பேசுறது கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈசாக்கு ஏசாவை கண்டிக்கவில்லை. ஆனா இங்க என்ன எழுதுறாரு நிருப ஆசிரியர், அவனை கடவுள் எச்சரித்தார், அவனை கண்டித்தார். அவன் தன்னுடைய பிடிவாதத்தினாலும் தன்னுடைய மாம்ச சிந்தையினாலும் கடவுளுடைய சிக்ஷைக்கு எதிர்த்து நின்றான்னு எழுதுறார். இவரு பதிவு செய்யறார். அப்ப ஈசாக்கு கரெக்டா சொல்லி கொடுத்திருக்கார். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, எல்லாம் போது. 2 பேருக்கும் 2 பிள்ளைங்க தானே, ரெட்ட பிள்ளைங்க இல்லையா? 2 பேருக்கும் கரெக்டா தான் பேசியிருக்காரு. ஆனால் தகப்பனுடைய போதனையை இந்த ஏசா வெறுத்தான். அங்கதான் ஆரம்பமாகுதுங்க பிரச்சனையே. உங்க பிள்ளைங்க ஆராதனையை வெறுக்கிறாங்களா, வேதத்தை படிக்கிறத வெறுக்கிறாங்களா, புத்திமதியை வெறுக்கிறாங்களா? there starts a problem. உடனே நீ ரொம்ப யோகியமானு கேட்கணும்னு வச்சுக்க, அவனுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணு. that is the beginning. அதுதான் ஏசா. ஆக சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதை கொடுக்கிறவர் யார்? அந்த கடவுளை அவன் நிந்திக்கிறவனாக, அசட்டை செய்கிறவனாக. கடவுளாவது காரியம், அதை நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாடுறா, என்னால வாழ முடியும் சரிங்களா? அப்புறம் கண்ணீர் விட்டு அழுதான் யூ cannot live. அப்பமா அந்த கூழுன்ற வார்த்தை சொல்லப்படுதுங்கம்மா. ஆனா அதுக்கு சரியான விளக்கம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவதுதான் ஏசாவினுடைய வாஞ்சை. அதுதான் தோல்வி. அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சிச்சை ஆவிக்குரிய நன்மையை கொண்டு வருது, பரிசுத்தத்தை கொண்டு வருது, தாழ்மையை கொண்டு வருது, தேவ கிருபையை சார்ந்து கொள்வதை உங்களில உருவாக்குது. அதெல்லாம் தூக்கி போடியா, எனக்கு முதல்ல சுகம் வேணுங்க. அப்ப மாம்ச சிந்தைக்கு தான் நீ முக்கியம் கொடுக்கிற. அதுதான் ஏசாவின் சிந்தை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன சொல்றாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டுல நீங்க ஒரு வார்த்தை படிச்சீங்கன்னா, இந்த ஏசா என்ன பண்ணுவான், ஏதோமியர்ல போய் ஒரு பொண்ணுல 2-3 பொண்ணுங்களை கட்டின்னு வந்துருவான். புரியுதுங்களா? அப்ப நம்ம உடன்படிக்கையின் மக்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம அந்நிய ஜாதியோடு கலக்கக்கூடாதுன்னு ஈசாக்கும் ரெபேக்காலும் அவனை எச்சரித்தும், அவன் போய் என்ன செய்யறான், நீங்க அங்க ஒரு வார்த்தை வரும், அவர்களை எரிச்சல் மூட்டுவதற்காக அவன் அநேகம் பெண்களை கொண்டான்னு ஒரு வார்த்தை வரும் ஆதியாகமத்தில். தன்னுடைய பெற்றோரை நம்ம சொல்றல வெறுப்பேற்றத்துக்காக செய்ய, அதைதான் அவன் செய்தான். முதலாவது ஆவிக்குரிய சுதந்திரத்தை அசட்டை செய்தான். 2வது கடவுளுடைய உடன்படிக்கையின் ஒழுங்கை அவன் துணிந்து மீறுகிறான். 3வது ஈசாக்கட சுதந்திரத்தை வாங்க போனானம்மா, எதை எடுத்துன்னு போனா, இல்ல வேட்டையாடின கறி. அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வேட்டை கறியில வாங்கிடுவியா? எவ்வளவு மட்டமான ஒரு ஆளா இருக்கணும் அவன். புரிஞ்சிச்சா? எவ்வளவு சீர்கட்டவனா இருக்கணும். யோசனை பண்ணு தம்பி. முதல்ல சுதந்திரத்தை இழந்துட்டான், அப்பா அம்மாவோடு இல்ல அன்பின் உறவை இழந்துட்டான், எனக்கு ஒண்ணு தேவையில்லை அப்படின்ட்டான். இப்போ ஆசீர்வாதம் வேணும்னு வந்தான். ஆனா என்னத்தை எடுத்துன்னு வரான்? வேட்டைக்கறி. அவனிடத்துல மனம் திரும்புதல் இல்லை, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற அந்த புரிதுங்க. இவ்வளவு விஷயத்த இந்த ஒரு வார்த்தை முடிஞ்சிருச்சு. படிங்க 16. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை சீர்கெட்டவனாகவும், அவ்வளவுதாமா, கடவுளுடைய சிக்ஷையை எதிர்க்கிறவனாக வாழ முடியாது. அப்படி வாழ்வேனானால் தேவனுடைய கோபம் பயங்கரமாக வரும். விசுவாச துரோகியாக நான் மாறி போவேன். இந்த மாம்ச இச்சைக்காக வாழுகிற மனிதனாக மாறி போவேன். அவன் கண்ணீர் விட்டு கதறியும்
மன மாறுதலை அடையாமல் இருப்போம். தலைவனுக்கு ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா? நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேனானால் என் வாழ்க்கையில கடவுள் எப்படிப்பட்ட சிக்ஷையை கையாண்டு இருக்கிறார்? என் வாலிப வயதிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய வேலையிலே கடவுள் என்னை சிக்ஷித்து என்னை உணர்த்தி இருக்கிறாரா? சூழ்நிலையின் மூலமாக சிக்ஷிக்கிறார், தோல்வியின் மூலமாக சிக்ஷிக்கிறார், மரணத்தின் மூலமாக சிக்ஷிக்கிறார். தாவீதை சிக்ஷித்தார். தாவீதின் பாவம் குழந்தையின் மரணத்துக்கு காரணமாயிருந்தது. தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எச்சரித்து சிக்ஷிக்கிறார். அது அப்சலோமா இருக்கலாம், சவுலா இருக்கலாம், ஏலியின் பிள்ளைகளாக இருக்கலாம். கடவுள் எச்சரித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிருபையின் ஆவியானவர் ஒரு விசுவாசியை அவனுடைய மனசாட்சியிலே கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை கண்டிக்கிற பரிசுத்த ஆவியானவரின் செயல். இத்தனை காரியங்களை ஒரு மனிதன் எதிர்க்கும் பொழுது அவன் கிருபையை இழக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ கிருபையை பெற்றிருக்கிறாயா, இழந்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில சிக்ஷை உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதா அல்லது சோர்வடைய செய்கிறதா? இந்த சிக்ஷைக்காக நீ கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறாயா? அந்த சிக்ஷை பரிசுத்தம் என்கிற ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் இந்த அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, எங்களுடைய மாம்ச சிந்தைக்கு, எங்க ஜென்ம சுவாபத்துக்கு எங்களை விட்டுவிடாமல் உலகத்தின் மாயையான காரியங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாமல், சாத்தானுடைய வஞ்சனைக்கு நாங்கள் பலியாகாமல், ஆவியானவரே எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சிலுவையோடு எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.